இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை இடைநிறுத்தம், உரிமையாளரின் இறுதி முடிவு. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்த அவசர அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய CSN அலைவரிசை ஒளிபரப்பு புதிய பெயரில் மீண்டும் ஆரம்பம். நீதியமைச்சின் செயலாளருக்கு விரைவில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு. இலக்கு தொடர்ந்து திட்டம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. கஞ்சிபானி இம்ரானை இன்டர்போலின் உதவியுடன் அழைத்து வர நடவடிக்கை. வாகன இலக்க தகடு விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை. தங்கும் பங்கு காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பேவிற்குட்பட்ட மருதங்கேணி பகுதியில் இராணுவத்தின் தேவைக்காக என கூறி காணி சுவீகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு காணி உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர், அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சுவீகரிப்பு நடவடிக்கையை இடைநிறுத்தியுள்ளனர். இன்று காலை காணி அளவீட்டு நடவடிக்கைக்காக காணி உரிமையாளர்கள் மற்றும் அயல் காணி உரிமையாளர்களுக்கு பிரதேச செயலகத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி காணி உரிமையாளர்கள், அயல் காணி உரிமையாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன், பருத்தித்துறை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஸ், மருதங்கேணி வட்டார பிரதேச சபை உறுப்பினர் கிட்டு உள்ளிட்ட அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மருதங்கேணி வடக்கு மற்றும் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கங்களின் பிரதிநிதிகள் என்று பலரும் அங்கு வருகை தந்திருந்தார்கள். இதன்போது குறித்த காணியை ராணுவத்திற்கு வழங்கக்கூடாது என்றும், அவ்வாறு வழங்கப்பட்டால் அயல் காணிகள் உட்பட கிராம மக்களின் மேலும் பல காணிகளும் ராணுவ முகாமுடன் இணைத்து சுவீகரிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபத்துகள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் காணி உரிமையாளர்களிடம் இருந்து காணியை ராணுவத்திற்காக பெற்றுக்கொள்ளும் முயற்சி நீண்ட நேரம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். எனினும் அந்த பகுதியில் 30 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் இருந்த போதிலும் அவற்றில் 20 ஏக்கர் காணியை மட்டும் அடையாளப்படுத்தி சுவீகரிக்க ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனை ஏற்க மறுத்த காணி உரிமையாளர் குறித்த காணியை அளவீடு செய்ய வேண்டாம் என்று நில அளவை திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்ததை தொடர்ந்து காணி அளவீட்டு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு போலீசார் அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனர். இலங்கை பண்பாடு, சட்டபூர்வமான வருமான வழி இல்லாமல் திடீரென அதிக அளவிலான சொத்துக்களையும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையையும் மேற்கொண்டிருக்கும் நபர்கள் குறித்து இலங்கை போலீசாரும் குற்றவியல் விசாரணை திணைக்களமும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய தொலைக்காட்சி அலைவரிசையான CSN புதிய பெயரில் மீண்டும் ஒளிபரப்பை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் புதல்வன் யோஷித ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையாகும். அத்துடன் CSN இன் அலைவரிசைக்கான அனுமதி பத்திரம் ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய சகாக்களில் ஒருவரான ரொஹான் வெளிவிட்டவின் பெயரிலேயே இன்னும் உள்ளது. தற்போதைக்கு குறித்த அலைவரிசையின் பிரதம நிர்வாக அதிகாரியாக கலாநிதி செனிஸ் பண்டார திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மிக முக்கிய புத்திஜீவிகளில் ஒருவரான அவர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய தொலைக்காட்சியான ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுமார் ஓராண்டு காலம் தேசிய தொலைக்காட்சியின் தலைவர் பதவியில் இருந்த அவர் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்று தெரிவித்து அந்த பதவியில் இருந்து விலகியுள்ளார். அவர் தற்போது கலாச்சார அமைச்சின் கீழ் செயல்படும் அரசு திரைப்பட உபகுழுவின் தலைவர் பதவியை வகிக்கின்றார். அத்துடன் நுண்கலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். தற்போது நீதி அமைச்சின் செயலாளராக பணியாற்றி வரும் ஜனாதிபதி சட்டத்தரணி அயேஷா ஜினசேனவை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்க ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தற்போதைக்கு 4 நீதிபதிகளுக்கான வெற்றிடங்கள் உள்ள நிலையில் அதில் ஒன்றை நிரப்பும் வகையில் அயேஷா ஜினசேன உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படவுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி அயேஷா ஜினசேன சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி ஓய்வு பெற்றார். கடந்த 24ஆம் ஆண்டின் நவம்பர் அவர் பதவி ஓய்வு பெற்றிருந்தார். எனினும் அதனையடுத்து மிக விரைவில் அவர் நீதி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்போதைக்கு தெரியவந்துள்ள தகவல்களின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிக விரைவில் அவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக
நீதிபதியாக நியமிக்க முடிவு செய்துள்ளார். பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் எதிர்ப்பையும் மீறி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 67 ஆண்டுகளாக நீடிக்கும் முடிவை அரசாங்கம் நிறைவேற்றினால் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன 2028 டிசம்பர் தொடக்கத்தில் ஓய்வு பெறுவார். அதன் பின்னர் முடிவடையும் பிரதம நீதியரசர் பதவிக்கு அயேஷா ஜனசேனவை ஜனாதிபதி நியமிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் விரைவில் பிரதம நீதியரசர் பதவியிலும் அமர்த்தப்பட்டால் குறைந்தது 5 தொடக்கம் 7 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தற்போதைய சூழலில் சாத்தியமற்றது என்று தான் கருதுவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் குறித்து விரிவான ஆய்வொன்றை அரசாங்கம் மேற்கொண்டதாகவும் அந்த ஆய்வின் முடிவுகளின்படி இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது, இந்த திட்டத்தின் நிர்மாண செலவு மற்றும் இதை பயன்படுத்தும் பயணிகளின் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். இந்த உண்மைகளின் அடிப்படையிலேயே இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துள்ளோம். இலக்கு தொடருந்து திட்டத்திற்கு பதிலாக பொருளாதார ரீதியாக அதிக பலன் தரக்கூடிய மாற்று போக்குவரத்து திட்டங்களை அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. குறிப்பாக மெட்ரோ பேருந்து போன்ற திட்டங்கள் அதிக சிக்கனமானவை என்பதால் அத்தகைய மாற்று திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். கொலை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பாக தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக தலைவரான கஞ்சிபானி இம்ரானை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்டர்போலின் உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கஞ்சிபானி இம்ரான் சர்வதேச பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து இந்த நாட்டில் ஏராளமான பாதாள உலக செயற்பாடுகளை நடத்தியதோடு பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டு வருவதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வுத்துறை கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்வதற்காக இன்டர்போல் மூலம் ஏற்கனவே சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் தொடர்ந்து கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து தன்னை குற்ற செயல்களை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்ய விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகள் குறித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி இலக்க தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிய வாகன பதிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு கால இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் 8, 2026 அன்று பெரகரவில் உள்ள திணைக்கள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தற்காலிக இடைநிறுத்தம் காரணமாக சுமார் 1 மில்லியன் இலக்க தகடுகள் வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலுவையை நிவர்த்தி செய்வதற்கும் எதிர்காலத்தில் இலக்க தகடுகளை தடையின்றி விநியோகிப்பதற்கு தனியார் நிறுவனத்துடன் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆண்டு ஒப்பந்தத்தை அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது. இலங்கையின் தங்கத்தின் விலை இன்று மேலும் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,76,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாயால் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,74,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்தோடு 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,44,100 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,013 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தங்க விலை மாற்றங்களுக்கு ஏற்ப இலங்கையிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை இடைநிறுத்தம், உரிமையாளரின் இறுதி முடிவு. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்த அவசர அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய CSN அலைவரிசை ஒளிபரப்பு புதிய பெயரில் மீண்டும் ஆரம்பம். நீதியமைச்சின் செயலாளருக்கு விரைவில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு. இலக்கு தொடர்ந்து திட்டம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. கஞ்சிபானி இம்ரானை இன்டர்போலின் உதவியுடன் அழைத்து வர நடவடிக்கை. வாகன இலக்க தகடு விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.